ஆண்டவர் சொல்லுகிறார், என் வார்த்தை என்ன செய்யாது, வெறுமனே திரும்பாது. வானத்திலிருந்து உறைந்த மழையும் மாறியும் பூமியிலே வந்து இந்த மண்ணை நனைத்து விதையை என்ன செய்கிறதா, முளைப்பிக்கிறது போல என் வசனமும் என்ன செய்யுமா, நான் அனுப்பின காரியம் ஆக்கும்படிக்கு. ஆண்டவருக்கு மகிமை. ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்விலே தேவனுடைய திட்டம் நிறைவேறும்படியாக எத்தனை விதமான வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள். ஆண்டவருக்கு மகிமை உண்டாட்டம். இந்த வசனம் ஒரு நாள் வெறுமனே திரும்பாது. சொல்லுகிறான், அந்த வசனத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் அதை தியானம் பண்ணுகிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல இருப்பான். அவன் செய்கிறதெல்லாம் வாய்க்கும். ஆமென், அல்லேலூயா. வசனத்தை உள்ளே வைத்து கொண்டு நீங்கள் காரியம் ஆற்றுகிற போது, வசனத்தின்படி நடக்கிற போது வேதம் ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஏன் தெரியுங்களா? ஏசாயா சொல்லுகிற போது சொல்லுகிறார், ஏசாயா 66 அதிகாரம் 2வது வசனம் பாருங்க, அங்கே போடப்பட்டிருக்கிறது பாருங்க. அந்த வார்த்தைகளை நீங்க வாசிக்கிற போது முதல் வசனத்திலிருந்து அவர் சொல்லுகிறார், வானம் என் சிங்காசனம், பூமி என் பாதபடி. நீ என்ன எனக்கு கோயில் கட்டுற? நீ கட்டுற ஆலயம் என்ன, எப்படிப்பட்டது? வானத்தையும் பூமி எல்லாவற்றையும் நான் தான் உண்டாக்கினேன். ஆனாலும் பாருங்க, அவர் சொல்லுகிறார், ஆனாலும் சிறுமைப்பட்டு என்னுடைய வசனத்துக்கு நடுங்குகிறவனை நோக்கி பார்ப்பேன். நீ கட்டின ஒரு கோயிலை வச்சு பெரிய ஆலயத்தை கட்டிட்ட இத்தனை பேர் இல்ல இல்ல அவர் சொல்லுகிறாரு, என் வசனத்துக்கு நடுங்குகிறவனை நான் என்ன செய்வேன், அவனை தான் நோக்கி பார்ப்பேன். அவனுக்குண்டானவைகளை தான் பார்ப்பேன். அவனுடைய வாழ்க்கையில எத்தனை பெரிய காரியங்கள் வரட்டும். 5வது வசனத்தில் சொல்லுகிற போது சொல்லுகிறார், வாசிங்கள், கர்த்தருடைய வசனத்துக்கு நடுங்குகிறவர்களே அவருடைய வார்த்தையை கேளுங்கள். என் நாமத்தின் நிமித்தம் உங்களை பகைத்து உங்களை அப்புறப்படுத்துகிற உங்கள் சகோதரர் கர்த்தர் மகிமைப்படுவாராக என்கிறார்களே. கவனிங்க, வசனம் சொல்லுகிறது, உனக்கு விரோதமாய் 1000 பேர் 1000 பேசிட்டோம், 1000 பேர் 1000 காரியங்களை கொண்டு வரட்டும். நீ தேவனுடைய வசனத்துக்கு நடுங்கிறாயா? தேவனுடைய வார்த்தையை பார்க்கிறாயா? தேவனை சார்ந்து நிற்கிறாயா? அந்த வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தர் உனக்கு சந்தோஷம் உண்டாகும்படி காணப்படுவார், அவர்களோ வெட்கப்பட்டு போவார்கள். ஆமென், அல்லேலூயா. தேவ வார்த்தையின்படி நடக்கிற போது கர்த்தருக்கு மகிமை உண்டாட்டும். கர்த்தர் நம் பட்சத்தில் நிற்பார், நமக்காக நிற்பார். எல்லா நேரங்களிலும் எல்லா சூழல்களிலும் ஒரு பெரிய வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ முடியும். அதனால தான் கொலோசியர் 3:16 பவுல் சொல்லுகிற போது சொல்லுகிறான், கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள் பரிபூரணமாய் வாசமாய் இருப்பதாக.